ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸில் அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கீ ஃபேக்டர்ஸ் டு வாட்ச் அக்டோபர் செகண்ட் வீக், அதாவது அக்டோபர் செகண்ட் வீக் என்னென்ன கீ ஃபேக்டர்ஸ்லாம் வாட்ச் பண்ணணுன்னா, செப்டம்பர் குவார்ட்டர் ஏர்னிங்ஸ் வருது நெக்ஸ்ட் வீக்லேருந்து. யார் யார் கொடுக்க போகிறாங்கன்னா, டிசிஎஸ், டாடா எலக்ஸி, அவென்யூ சூப்பர் மார்க்ஸ், இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ஆனந்த் ரத்தி வெல்த், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் இந்தியா, நவ்கர் கார்ப்பரேஷன், ஜிடிபிஎல் ஹாத்வே, லோட்டஸ் சாக்லேட், டென் நெட்வொர்க்ஸ், ஜிஎம் breweries, and then Hathway Cable and Datacom, Reliance இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவங்கெல்லாம் செப்டம்பர் Q2 ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. வெஸ்டர்ன் கேரியர்ஸ் இந்தியா, ஆர்கேட் டெவலப்பர்ஸ், இவங்கெல்லாம் Q1 அதாவது ஜூன் குவார்ட்டர் நம்பர்ஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. இவங்கெல்லாம் இப்போ தான் லிஸ்ட் ஆனாங்க ஐபிஓவில். ஸோ ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் தான் இப்போ கொடுக்க போகிறாங்க. ஆயில் ப்ரைஸஸ், இந்தியா ஒரு நெட் ஆயில் இம்போர்ட்டராக இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் வாரால் பிரெண்ட் க்ரூட் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆயில் பெஞ்ச்மார்க் ஸ்டாண்டர்ட் ஆகஸ்ட் வரைக்கும் $80 per barrelனு போயிட்டுருக்கு. ஸோ சப்போஸ் எனி மேஜர் இன்க்ரீஸ் இன் ஆயில் ப்ரைஸஸ் வந்ததுன்னா, ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் பாதிக்கப்படும் பார்த்திங்கன்னா, பெயிண்ட் அண்டு டயர் கம்பெனி. ஸோ ரிஸ்க் ஆஃப் இன்புட் காஸ்ட் இன்ஃப்ளேஷனால் பயங்கரமாக பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பெயிண்ட் கம்பெனிஸ், டயர் கம்பெனிஸ்லாம் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்தது ட்ரேடிங் அப்போ. ஸோ பிரெண்ட் க்ரூட் ஃபியூச்சர்ஸ் லாஸ்ட் வீக் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னா $78.05 per barrel க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் வீக் மட்டும் 9.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் பெயிண்ட் அண்ட் டயர் ஸ்டாக் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. டொமஸ்டிக் எக்கனாமிக் டேட்டா என்னென்ன வாட்ச் பண்ணோன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் ஃபார் வீக் எண்டட் October 4 October 11 கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் நம்பர்ஸும் October 11 தான் கொடுக்குறாங்க. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் ஆஃப் RBI இந்தியன் சென்ட்ரல் பேங்க் October 9. ஸோ இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும். குளோபல் லெவலில் என்ன வாட்ச் பண்ணணுன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்க்கு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆகஸ்ட்டுக்கு டியூஸ்டே கொடுக்குறாங்க. FOMC மினிட்ஸ் வெனஸ்டே நடக்குது, கம்மிங் வெனஸ்டே. அண்ட் தென் இன்ஃப்ளேஷன், இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் எல்லாம் தேர்ஸ்டே ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரைடே PPI கொடுக்குறாங்க. யூரோப் பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா, ஜப்பான் பொறுத்த வரைக்கும் மண்டே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். ஸோ PPI அண்ட் பேங்க் லீடிங் ஃபார் ஜப்பான் தேர்ஸ்டே கொடுக்குறாங்க. சைனாவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் நாளைக்கு கொடுக்குறாங்க ஃபார் த மந்த் ஆஃப் செப்டம்பர். ஸோ இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் கீ திங்ஸ் டு வாட்ச் ஆன் குளோபல் டேட்டா. ஸோ நம்ம மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நாளைக்கு என்னென்ன டேட் ரெக்கார்ட் டேட் ஃபார் டிவிடெண்ட் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரைட் இஷ்யூஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் நாளைக்கு டேட் ரெக்கார்ட் டேட்டும் நாளைக்கு தான். ஜூபிட்டர் வேகன்ஸ் பார்த்திங்கன்னா இன்டரிம் டிவிடெண்ட் 1. ஸோ நாளைக்கு ரெக்கார்ட் டேட் டேட். அண்ட் தென் KP எனர்ஜி லிமிடெட் ஃபைனல் டிவிடெண்ட்டாக 0.1 கொடுக்குறாங்க. நாளைக்கு தான் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட். NBFC 1:2 போனஸ் நாளைக்கு தான் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட். ஸோ நாளைக்கு என்னென்ன ரிசல்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, Q2 ரிசல்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயா ஃபுட் அண்ட் இன்டர்நேஷ்னல், ஷெரிங்க், பத்மம் காட்டன் yarns, ஜியோனோமிக், வேல்யூ பயோடெக், ஓரோசில் ஸ்மித்ஸ் இந்தியா. ஸோ இந்த 5 கம்பெனிஸ் நாளைக்கு Q2 ரிசல்ட் கொடுக்குறாங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.